கல்வி கூறிய ராணி வெள்ளை தொழில் சரஸ்வதியே சரஸ்வதி குருநாதா எனையாளும் குமரா தேவா குறவர் மனம் வாழ்பவா குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மெய்ந்தா ஒரு நாள் மரமாதார் உண்மை என்பில் ஒளி வீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தரலும் ஈசா நீசா வள்ளி என்னை கண்பாறை தணிகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகளாய் பெற்றோரிடத்திலும் நான் பேரும் புகழும் எடுப்பதற்கு காரணமாகிறந்த அந்த மாலமுருகனை பணிந்து விட்டு பின்பு நாம் பணியை தொடரலாமே. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் வாழ வந்தேன் வேலவா. உன்னை அனுதினமும் வாழ வந்தேன் வேலவா. மாவடி வேலனி மாவடி வேலனி அரவேற்றும் மகள் மீது
அந்த கண்ணனை பணிந்த காரியத்தை துவங்கினாள் காவிய கதாநாயகி. அந்த கண்ணனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? முத்து மாரியம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. சித்திரை போ மாவிலையில் தோரணமா, அவள் சிங்கார தேரிவள் முத்து மாரியம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. மரதம், நெய்தல், பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே எழுந்திருந்த குறிஞ்சிலும் இந்த குறிஞ்சிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பித்தனையுடைய தந்தை தாயின் பிற நங்கை மோகினி இறந்தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதில் ஒரு பெண் குழந்தைன்னு சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். எங்க அப்பாவுக்குன்னு கிடையாது, இது பொதுவா எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஏக்கம் தான். ஒரு வீட்டுல வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா அந்த வீட்டுல ஒரு ஏக்கம் இருக்குமா இல்லையா? என்ன ஏக்கம்? ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அதுவே வரிசை ஆம்பளை பிள்ளையாவே இருந்தா பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா இது உலக இயல்பான விஷயம். அது மாதிரிதான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தையிலே ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளிக்கொடிகளுக்கு இடைகள் கடந்து எடுத்து வளர்த்து இதனால வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னைய வளர்த்துக்கிட்டு வர்றாரு. எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறையை வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அந்த பூலோகத்துல எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தை இருந்தும் கூட அனாதையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அனாதையாக இருந்த என்ன எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு பெரியலாக்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த குறையுமே வைக்கக்கூடாது. எந்த குறையும் வைக்கக்கூடாத முறைகள் என்னத்தினாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. என்ன என்ன ஆமா என்ன என்னப்பா என்னது நல்ல வேலைக்கு இப்ப கடத்துறதுக்கெல்லாம் எங்க அப்பா தான் முன் உதாரணம் சொல்லாம இருந்தீங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். கடத்திக்கிட்டு வந்தாலும் நல்லபடியா வளர்த்துருக்கா இல்லையா? அதுக்காக சொல்ல வரேன். எந்த குறையும் இல்லாம பொறுப்பு காவலுக்கு போகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பு அப்பா எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நான் மட்டும் தான் காவலுக்கு போறோம்னா எங்களோட சேர்ந்து வேற யாரும் வர்றாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. அது ஆட்களை சந்திச்சா யாரும் என் கூட வர்றாங்க வரல அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். இந்த காவலுக்கு நான் போனதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும். ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு எல்லாமே எந்த ஒரு காரியமுமே நடக்காது. ஏன்னா ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பிரம்மா என்ன பண்றாரு? முதல்ல படைப்பு தொழில தொடங்கிட்டார். படைப்பு தொழில தொடங்கி உயிரினங்கள் எல்லாத்தையும் படைக்கிறார். இந்த உயிரினங்கள் எல்லாம் என்னாச்சு? பேயா மாதிரி அவரையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு.
என்னடா அது நம்ம படைத்த உயிரினங்கள் பேயா மாதிரி நம்மளவே துரத்த ஆரம்பிச்சிருச்சு, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தனக்கு படைப்பு தொழில் கொடுத்த சிவபெருமானிடமே போய் கேட்கிறார். ஐயா, படைத்த உயிரினங்கள் எல்லாம் இப்படி பேயா மாதிரி என்னவே துரத்துது, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இப்ப நம்ம முதல்ல ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறோம், ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்க போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம யார வணங்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை தொடங்குவோம்? சரியா சொன்னீங்க, வேற எதுவும் மாத்தி சொல்லிடாம. விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நம்ம எல்லாருமே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தொடங்குவோம். ஆனா பிரம்மா என்ன பண்ணிட்டாரு, விநாயகர் பெருமானை வணங்காமலே படைப்பு தொழில தொடங்கிட்டார். அதனாலதான் படைத்த உயிரினங்கள் எல்லாமே பேயா மாறி அவரையே துறக்கக்கூடிய நிலை வந்தது. பிறகு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு படைப்பு தொழிலை தொடங்கினாராம் பிரம்மா. பாருங்க, ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்படின்னா சாதாரண மாநில பிறவைகளா பிறந்த நம்மளாம் இந்த தெய்வத்துடைய துணை இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. தெய்வத்தை நம்ம யாராவது நேர்ல பாத்திருக்கோமா? யாராவது பாத்திருக்கோமா? பார்த்தது யாருனாலையும் பார்க்கவும் முடியாது. தெய்வத்தை பார்த்தது இல்ல அப்படிங்கிறதுக்காக தெய்வம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் என்ன பண்ணாரு, அந்த மாதிரி கூட்டத்தை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு தெய்வம்ங்கிறதெல்லாம் கிடையாது, தெய்வத்துல யாரும் நம்பாதீங்க, தெய்வம்ங்கிறதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிருந்தாங்க. இந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டே இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். மாம்பழம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த தெய்வம் இல்லைன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட வந்து கேட்டாரா, ஏன் அவ்வளவு நேரம் மாம்பழம் சாப்பிட்டேன், இந்த மாம்பழம் இனிப்பா இருந்துச்சா புளிப்பா இருந்துச்சா கசப்பா இருந்துச்சா அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் அந்த தெய்வம் இல்லைன்னு சொன்னவர் சொன்னாரா, ஏயா மாம்பழம் சாப்பிட்டது நீ சாப்பிட்டு என்கிட்ட வந்து எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு. அப்பதான் அந்த மாம்பழம் சாப்பிட்டவர் சொன்னாரா, அது போலதான் தெய்வமும், உணர்றவங்களுக்கு மட்டும் தான் தெய்வம் இருக்கிறது தெரியும், உணராத உனக்கு எப்படி தெய்வம் இருக்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது நீ எப்படி தெய்வம் இல்லைன்னு சொல்லலாம்? தெய்வம்ங்கிறது ஒண்ணு இல்ல அப்படின்னா இப்படி ஒரு திருவிழா நம்ம நடத்துவோமா? இப்படி ஒரு நிகழ்ச்சி வைப்போமா? இப்படி உட்காந்து எல்லாரும் பார்ப்போமா? தெய்வம்ங்கிறது இருக்கிறதுனாலதானே நம்ம எல்லாம் பண்றோம் இல்லையா? அது போல தெய்வத்தை வணங்கிட்டு காவலுக்கு போனாலும் கூட மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிருக்கு. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், நல்ல வேலைக்கு ஒரு ஆள்னு கேட்டீங்க, யார காதலிக்கிறேன்னு தெரியுமா? நான் யார காதலிக்கிறேன், யார கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அவரை மனசுக்குள்ள எப்படி நினைச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் யார் அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்றேன். செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே, செவ்வந்தி பொண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே. செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே. Bye.
அப்படி எல்லாம் ஒரு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப தெரிஞ்சிருக்குமே யார காதலிக்கிறேன் அப்படின்னு. தெரியலையா? இவ்வளவு தூரம் என்ன சொல்லியுமே யார காதலிக்கிறேன்னு தெரியல. ஆமா, பேரு சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். பேரை சொல்லல இன்னும். ஏன்னா பேரை நான் சொல்லிடுவேன், ஆனா புருஷன் பேரை சொன்னா புருஷனுக்கு ஆயுசு குறைஞ்சிரும். புருஷனுக்கு ஆயுசு குறைஞ்சிருமாங்க. அதனால புருஷன் பேரை சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க, கோச்சிக்காதீங்க. அதனாலதான் உள்ள வந்து அன்பளிப்பு கொடுத்தத கூட நான் சொல்லல, அதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால சொல்லல. ஏன்னா அப்ப அந்த பகுதியில எங்க வந்தாலும் சரி அன்பளிப்பு கொடுத்து கலைஞர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர். அவர் அன்பளிப்பே நான் சொல்லல, ஏன்னா சொல்லக்கூடாது, உள்ள கேட்டேன் இல்ல வேணாம் சொல்லாதீங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் அன்பளிப்பு கொடுத்த அருமை அப்பாவர்களுக்கு நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். ஆமா, ரூபாய் 501 அன்பளிப்பு. அப்ப அந்த பகுதியில வந்தா நடிகர்கள் எல்லாருக்குமே அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்துவாங்க. நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். ஆமா, நான் பேரை சொல்றேன், ஆனா அதுக்கு அந்த காலத்து பெண்கள்லாம் இருக்காங்களே புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா புருஷன் பேரை சொன்ன அன்பளிப்பு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. கமிட்டியில கேட்டுக்கங்க, கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கே என்கிட்ட கோச்சுக்கிறாரு, நான் என்ன ஒண்ணு. ஆமா, அப்படிலாம் அந்த காலத்துலாம் பெண்கள் வந்து புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. பழைய ஆளுங்க இப்ப வயசானவங்களுக்கு தெரியும், புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை புருஷன் பேரை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா பண்ணுவாங்க பெண்கள்? பக்கத்துல யாராவது சின்ன பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தா அவங்கள கூப்பிட்டு ஏத்தா அவங்க ஐயன் பேரை சொல்லு, உங்க அப்பா பேரை சொல்லுதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புருஷன் பேரை அவங்க சொல்லக்கூடாது. ஒருவேளை பக்கத்துல யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப புருஷன் பேரை கேட்டா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? புருஷன் பேருக்குன்னு சில அடையாளம் வச்சிருப்பாங்க. அந்த அடையாளத்தை சொல்லிதான் புருஷன் பேரை கண்டுபிடிக்க வைப்பாங்க. இப்ப நான் வேணா அடையாளம் சொல்லவா? அண்ணன் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த அடையாளம் இல்லைங்க, நான் ஒரு பேருக்கு அடையாளம் சொல்றேன். அந்த பேரை ஒருவேளை நீங்க கண்டுபிடிச்சிட்டா, நான் யார காதலிக்கிறேங்கிற பேரை உங்கள்ட்ட நான் சொல்றேன், கண்டுபிடிச்சிருவீல? மேல இருந்து தண்ணியா கொட்டும், மேகத்துல இருந்து தண்ணியா கொட்டும். அதுக்கு பேர் என்ன? மழை. கோவில்ல போய் கும்பிடுவோமே, அதுக்கு பேர் என்ன? ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. நல்ல வேலைக்கு சாமி மல்லன்னு சொல்லாம விட்டீங்க. மலைச்சாமி பேரை சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே. என்ன என்ன இடிக்குது? அப்படி சொல்ல வரலங்க, நான் காதலிக்கிற ஒரு மலைச்சாமின்னு சொல்ல வரல. உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். இந்த மாதிரி அந்த காலத்து பெண்கள் உதாரணம் சொல்லி கண்டுபிடிக்க வைப்பாங்க. அது மாதிரி சரியா கண்டுபிடிச்சதுனால நான் யார காதலிக்கிறேங்கிறத சொல்றேன். யார காதலிக்க போறேன்? அஞ்சான தெய்வமாக வணங்கக்கூடிய பெருமான் முருகப்பெருமான். அவர்தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் பண்ணுங்க. எப்படிப்பா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? விநாயக பெருமானோட தம்பி இருக்காருல முருகப்பெருமான், அவர்தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கந்தன், கடம்பன், கார்த்திகேயன். தம்பி மாப்பிள்ளை கேட்டு சொல்லியா? கனகராஜ் அன்னார் அவர்களை 501 அன்பளிப்பினை வாரி வழங்கி அன்புள்ளதற்கு என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழு சார்பாக நன்றி நடிக்கிறேன். கைக்கு வந்துருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னன்னு தெரியலையே. சரி, அதனால அந்த முருகனை மனசுக்குள்ள எப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு நாள் முனி மரவாத இனிதான வரம் வேணும், உறவாளும் உடல் உயிராளும் பிரியாத வரம் வேண்டும், வினதாதனில் வேண்டும் எனையாள
போதை கொண்டு நிறங்களும் கருப்பதேனோ முட்டி வரும் தீவாக்கி கட்டி வைக்கும் நீரோ அம்புகள் கொண்டு கரம்புகள் கொண்டு அம்புகள் என்ன கரம்புகள் முருகப்பெருமான மனசு நன்றி 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 வணக்கம். அப்படியெல்லாம் ஒன்னே கொடுக்குறாங்க, எல்லாரையும் கொடுக்க சொல்லணும். அப்புறம் அவரை மட்டும் கொடுக்க சொல்லிட்டு மற்றவங்களுக்கு விருப்பம் இருக்கு.